திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். அருள் தரும் கற்பகாம்பாளுனாகிய கபாலீஸ்வரர் பெருமானின் பெரும் கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். அனைவருடைய தவறுகளையும் அவர் சரி செய்து நமக்கெல்லாம் நல்வழி காட்ட வேண்டும். திருச்சிற்றம்பலம். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள் நிறைந்தே அறவாதிதனை உணரும் ஞான விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவனார்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த தலத்தில் அவதாரம் செய்த வாயிலார் நாயனார் எதுவுமே செய்யலைங்க. மறவாமையில் அமைத்த மனக்கோயிலை உள்நிறுத்தி அறவாது தனியுடன் ஞான விளக்கு சுடையேற்றாருங்க. புறத்தே விளக்கேற்றலைங்க, ஞான விளக்கேற்றி சுடையேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டினார். சாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டணுங்க, அதுதான் அவருக்கு பெரிய ஆனந்தம். அரவனாருக்கு அன்பு என்ன அமுது கொடுத்தாருங்க. அன்பு கூட அவர் வெளிப்புறமாக புறத்தே கொடுக்கல, அன்பால் அன்புக்கு அடுத்து கொடுத்தாருங்க. அரவனாருக்கு அன்பு என்னும் அமுதை கொடுத்து அர்ச்சனையும் செய்வாருங்க. அதனால் நாளும் இறைவனை போற்ற வேண்டும். போற்றி போற்றி நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். இறைவனை தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் அருள்தரும் கற்பகாம்பாளுனாகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி என்று போற்றி அர்ச்சனை நாம் தினமும் செய்ய வேண்டுங்க. நாள்தோறும் செய்யணுங்க. நினைப்பு வரும்போதெல்லாம் அவனை போற்றி கொண்டே இருக்கணுங்க. அப்படி போற்றி கொண்டே இருந்தால் அவன் நமக்கு பெரும் கருணை செய்வாங்க. திருச்சிற்றம்பலம்.